அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ வச்சு பஞ்சாபி ஆலு மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டி குட்டி உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு ஹோல்ஸ் போட ஆரம்பித்தேன். நான் ஃபோக்கு ஸ்பூனால் ஹோல்ஸ் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஒரு 30 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் மறுபடியும் நான் வேக வைக்க போகிறேன். மசாலாலாம் கொடுத்து வேக வைக்க போகிறேன். அந்த ஹோல்ஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்னா உள்ளே வந்து மசாலா இறங்கும்போது ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஹோல்ஸ் போட்டேன். இப்போ 30 செகண்ட் போல் இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் போட்டு கூடவே ஒரு பெரிய ஏலக்காய், இஞ்சி பூண்டு அரைச்சது 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் கூடவே கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெங்காயம் வேகணும் இல்லையா, அப்போ லிட்டு போட்டு நம்ம 2 நிமிஷம் போல் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, பேபி பொட்டேட்டோ, அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டுறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோடனே ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டு லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா செமி கிரேவியாக இருக்குது. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. பார்த்துடலாம், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1 நிமிஷம் ஸ்டவ் ஆனில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பஞ்சாபி ஸ்டைலில் ஆலு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாமே இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.